பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாட்டில் தித்வா சூறாவளியின் காரணமாக ஏற்பட்ட அந்த வெள்ள அனர்த்தத்தினால முழு நாட்டிலையும் பெரிய ஒரு பாதிப்பு உண்டானது எல்லாருக்கும் தெரியும். எப்ப ஆரம்பிச்சிச்சோ அந்த பிரச்சனை, அந்த நாளிலிருந்து இதுவரை காலமும் சுமார் ஒரு மாத காலத்துக்கு மேலாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, கொலம்போ மஸ்ஜித் ஃபெடரேஷன், கொலன்னாவ மஸ்ஜித் ஃபெடரேஷன், ஜே ஃபவுண்டேஷன், இந்த 4 இயக்கங்களும் இன்னைக்கு இருக்குது மாஷா அல்லா. ஆனாலும் கூட நாட்டில் இன்னைக்கு நான் பேர் சொல்லாத பல 100 இயக்கங்கள் மாஷா அல்லா பின்னால இருந்து அழகான முறையில் இந்த மக்களுக்கு தேவையான எல்லா அமைப்புலையும், அதாவது சாப்பாட்டுல இருந்து அவங்களுக்கு தூங்குற வசதி, அதே மாதிரி வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு உலருணவு, அதே மாதிரி அவங்களுக்கு சமையல் பாத்திரங்கள், அதே மாதிரி அடுப்புகள், பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்கூல் பாடசாலை உபகரணங்கள், இதே மாதிரி பல திட்டங்கள் அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப அவங்கள ஒரு தொழில் செஞ்சு, அவங்க எந்த தொழிலை செஞ்சு கொண்டிருந்தாங்களோ அந்த தொழில அவங்களோட சொந்த காலில் அவங்க நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு நாங்கள் கை வச்சிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது தனித்தனியா நாங்க ஒவ்வொருத்தரும் செய்யறதை விட சேர்ந்து எல்லாம் ஒன்றுக்க செஞ்சா நல்லம் என்ற ஒரு அமைப்புல, ஒரு கருத்துல நாங்க 4 இயக்கங்களும் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றுக்க சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் ஒரு குடையின் கீழே ஒரு ஒற்றுமையாக இன்ஷா அல்லாஹ் இந்த வேலையை செய்வோம் என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வந்து இன்ஷா அல்லாஹ் எல்லாருமா சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த திட்டத்தை இந்த கொலன்னாவ பிரதேசத்துல பாதிக்கப்பட்ட சுய தொழில் செய்யக்கூடியவங்களோட தையல் மெஷின்களை, இயந்திரங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி செய்யறதுக்கு ஒரு திட்டம் தீட்டி இன்றைக்கு அதுக்குரிய நாளை நாங்க ஆரம்பிச்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல கிட்டத்தட்ட எங்களுக்கு இப்போ நான் நினைக்கிறேன் 500க்கு மேல விண்ணப்பங்கள் வந்திருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் நான் தயவு செஞ்சு இன்னொரு விஷயத்த சொல்றேன், யாரா இருந்தாலும் இதுக்கு மேல விண்ணப்பங்கள் தரத்துக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் இருக்குன்னு சொன்னா நாங்க அடுத்த கட்டமாக இதை முடிச்சு போட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை மற்றது ஆரம்பிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாங்க வாக்குறுதி தரமாட்டோம், ஆனா உங்களுக்கு சொல்றோம், எங்க நியத்து இருக்குது. இன்ஷா அல்லாஹ் திரும்ப ஒரு அமைப்புல இன்னொரு 500 நாங்க செய்யறதுக்கு திட்டம் வச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக நாங்க அதை செய்யறதுக்கு நாங்க முடிவு செஞ்சுக்கிறோம். அதனால புதுசாக விண்ணப்பங்கள் தரத்துக்கு யாரும் பரவாயில்ல, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். இதே மாதிரி இந்த திட்டம் வெற்றி அடையறதுக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துஆ செய்யுங்க. யாரும் இந்த திட்டத்துல இணைஞ்சு கொள்ளணும், மக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உதவி செய்யணும் என்ற ஆசையோடு இருப்பீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இது ரொம்ப நாங்க திறந்து வச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஓப்பனா தான் வச்சுக்கிறோம். யாரும் விரும்பக்கூடிய மக்கள் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு உதவி செய்யணும் என்று விரும்பினீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட முறையில் இன்ஷா அல்லாஹ் என்னை சந்திங்க. அது எந்த முறையில செய்யறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா துஆ செஞ்சுக்கோங்க. இந்த திட்டம் இன்ஷா அல்லாஹ் வெற்றி அடைஞ்சு எல்லா மக்களும் இந்த வெள்ளத்துக்கு முன்னால எப்படி சுயமாக கௌரவமான முறையில தொழில் செஞ்சு சம்பாதிச்சாங்களோ அதே மாதிரி கௌரவமா சுயமாக சம்பாதிச்சு அவங்களோட வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா கழியறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு லேசாக்கி கொடுக்கணும் என்று துஆ செஞ்சுக்கோங்க. நாங்க எடுத்துக்கிற திட்டத்துல முழு வெற்றி அடையறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எல்லாருக்கும் யாரெல்லாம் இன்னைக்கு பேர் சொல்லக்கூடிய இந்த இயக்கங்களை நாங்க செஞ்சோம். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ மக்கள் அவங்களுக்கு பேர் சொல்ல இயலாது. தனிப்பட்ட முறையில அவங்களோட உடலால பொருளால அவனோட பேர் கூட யாருக்கும் தெரியாது. அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவனோட ஹக்லையும் துஆ செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திட்டம் வெற்றி பெறத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துஆ கேட்டுக்கோங்க. வரக்கூடிய ரமலானுக்கு முன்னால எல்லா விஷயங்களும் சந்தோஷமான முறையில முடியறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்யணும். அல்லாஹ்வுடைய கிருபையால அல்ஹம்துலில்லாஹ் இந்த திட்டம் நாங்க கொலன்னாவ பகுதியில, அதாவது கொலன்னாவ, கோயிலவத்த, எங்களோட கொலன்னாவ, இந்த மாதிரி இந்த பகுதிகளில் எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் அறிவிச்சோம். இது அல்ஹம்துலில்லாஹ் இப்ப 2 வாரத்துக்கு முன்னாலே நாங்க இதை அறிவிச்சிட்டோம். அந்த 2 வாரத்துக்குள்ளாலே கிட்டத்தட்ட நாங்க ஆரம்பத்துல சொன்ன போல 500க்கு மேல விண்ணப்பங்கள் வந்துருச்சு. இதுக்கு பின்னால செய்யக்கூடிய விண்ணப்பங்கள் நாங்க மறு அறிவித்தல் தந்ததுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களோட அடுத்த விண்ணப்பங்களை தரலாம். அதுவரை இன்ஷா அல்லாஹ் தயவு செஞ்சு எல்லாரும் பொறுத்துக்கோங்க. இல்ல எனக்கு கிடைக்கல என்று அதை கவலைப்பட வாணும். இன்ஷா அல்லாஹ் தஆலா நாங்க முடியுமான அளவு அடுத்த திட்டம் இன்ஷா அல்லாஹ் இது முடிஞ்சதுக்கு பின்னால ஆரம்பிக்க நாங்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட இந்த திட்டத்துல சம்பூர்ணமான வெற்றி அடைஞ்சு எல்லா மக்களும் நிம்மதியா சந்தோஷமா ரமலானுக்கு முன்னால அழகான முறையில தந்த தொழில்களை வியாபாரங்களை ஆரம்பிக்கிறதுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் என்று துஆ செஞ்சுக்கோங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.